ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சண்டே மார்னிங் நாங்கள் சூப்பராக ஒரு மட்டன் குழம்பு, மல்லிகைப்பூ இட்லி, அப்புறம் ஒரு மட்டன் சூப் செஞ்சு நல்லா சாப்பிட்டோம். அது எப்படி செஞ்சோன்னு உங்களுக்கு காமிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இந்த ரெசிபி செய்ய 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கோம். மட்டனை மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மட்டனில் இருக்க அந்த ரா ஸ்மெல்லு போகும். அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அந்த குக்கரில் இந்த மட்டனை ஆட் பண்ணுங்கள். நீங்கள் முடிஞ்சால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நாங்கள் சின்ன ஸ்மால் பீசஸ் தான் கட் பண்ண சொன்னோம். ஆனால் இங்கே ஃப்ரோசன்ன்றதால இதுதான் சின்ன சைஸாக, இதை விட ஸ்மாலாக கட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் முடிஞ்சால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மட்டனுக்கு 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், பெப்பர் பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு 200 ml வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கோரியண்டர் லீவ்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் விசில் மூடி 8 விசில் விடணும். 8 விசில் விட்டால் மட்டன் நல்லா வெந்துடும். மட்டன் குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம சைடில் ஒரு கடாய் வச்சு 100 ml ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். பட்டை, கிராம்பு, அப்புறம் கொஞ்சமாக சோம்பு, 4 வரமிளகா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு ஃப்ரை பண்ணுற டைமில் ஒரு பெரிய ஆனியனை கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் தூக்கி போட்டு கட் பண்ணாலும் கட் பண்ணலாம், இல்லைனா நார்மலாக கூட கட் பண்ணலாம். நான் அப்படி தான் சும்மா அப்படி பண்ணுவேன். கட் பண்ண ஆனியனை இந்த மாதிரி ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அண்ட் தென் டொமேட்டோஸ் கட் பண்ணணும். டொமேட்டோ எடுத்து இப்படி கரகரன்னு சுற்றி விட்டால் இந்த மாதிரி பொடியாக கட் ஆகிடும். அந்த டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் மசாலா ஆட் பண்ணலாம். 1 கிலோ மட்டனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணணும். அண்ட் தென் மட்டன் மசாலா நாங்கள் யூஸ் பண்ணது ஆச்சி மட்டன் மசாலா, அது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மட்டன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. 8 விசில் வந்தாச்சு. மட்டன் பாருங்கள் சூப்பராக குக் ஆகிருக்கு. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்தாலும் நல்லா குக் ஆகிருக்கு. ஏன்னா இது அந்த ரிப்ஸ், சார எலும்பு சொல்லுவோம்ல, அந்த பீசஸ். ஸோ அதனால் நல்லா குக் ஆகி எலும்பு தனியாக கழண்டு வந்திருக்கு. இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கும்ல, ஆக்சுவலாக அதுதான் சூப்பு. அதில் நம்ம கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணணும், ஃபுல்லாக ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம சூப்புக்கு வச்சுக்கலாம். நம்ம சூப் குடிக்க யூஸ் ஆகும். அவ்வளோதான். இதை மூடி போட்டு கொதிக்க வச்சுட்டு சைடில் நம்ம இட்லி செய்ய போகிறோம். வாவ், இட்லி மாவு சூப்பராக ஃபெர்மெண்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த இட்லி மாவை எடுத்து நம்ம இட்லி கிண்ணத்தில் ஊற்றி இட்லி செய்யலாம் வாங்க. இட்லி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஊற்றுறதுக்கு முன்னாடி. ஏன்னா இந்த உளுந்து இருக்குல்ல, அது கீழே போயிருந்துடும். அதனால் நீங்கள் ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம இப்படி அழகாக இப்படி ஊற்றணும். இப்படி மேலேருந்து ஸ்வைன்னு ஊற்றுனீங்கன்னா அழகாக போய் செட்டில் ஆகிடும். இந்த மாதிரி அழகாக ஊற்ற தெரியலன்னா அவங்க ஒய்ஃபை ஊற்ற சொல்லுங்கள். ஏன்னா அவங்க தான் செஞ்சாங்க, நான் செய்யலை. நான் சும்மா வீடியோ எடுத்துன்னு இருக்கேன். அப்புறம் மூடி போட்டு 15 மினிட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாவ், மல்லிகைப்பூ இட்லி ரெடி. செம்மையாக வந்துடுச்சுங்க. இட்லி பாருங்கள் எவ்வளோ அழகாக ரவுண்டாக இருக்குது பாருங்கள், சாஃப்ட். வாவ், இந்த மாதிரி ஷேப்பில் நான் இட்லி செய்யவே முடியாதுங்க. நீங்கள் இந்த மாதிரி இப்படி மேலேருந்து இப்படி ஸ்வைன்னு ஊற்றுனீங்கன்னா தான் இவ்வளோ அழகாக வரும். சைடில் நம்ம மட்டன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கோரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணலாம். கோரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணால் மட்டன் குழம்பு ரெடி. பிளேட்டிங் பண்ணுறோம், செம்மையாக சாப்பிட்றோம். நாங்கள் இங்கே யூஎஸ் வந்ததுக்கப்புறம் மட்டன் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதான் அந்த சிவோ வாங்கினோம்ல, அங்கே தான் அந்த சானோஸ் அந்த மெக்சிகன் ஸ்டோரில் தான் எங்களுக்கு மட்டன் கிடச்சிது. ஸோ 1 இயருக்கு அப்புறம் நாங்கள் மட்டன் சாப்பிட போகிறோம். ஸோ வி ஆர் சூப்பர் எக்ஸைட்டட். வாவ், அந்த கலர் பாருங்கள். அதுக்கு தான் நான் காஷ்மீரி பவுடர் போட சொன்னேன். இந்த கலர் சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லாயிருக்கு. நீங்களும் சாப்பிடுங்க, குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கும் இட்லி மட்டன் குழம்பு பிடிக்குன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா, பை பை, see you.